ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி பிளான் அண்ட் ஃப்ரீ சோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேக்ஸுக்கு என்னென்ன ஃப்ரீ சோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 வீக் மஸ்ட்டு வந்து நீங்கள் வேதிக் மேக்ஸ் படிக்கணும். வேதிக் மேக்ஸ் முடிச்சேனையும் டெய்லி 30 மினிட்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேனலில் வந்து FFL பேசிக் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து இந்த சேனலை பார்த்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நோட் போட்டு அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த சேனலை பார்த்து நீங்கள் பேசிக்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு நான் சொல்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரீ சோர்சஸ் தான் நான் சொல்கிறேன். அப்படி உங்களால் பெய்ட் பண்ணி வாங்க முடியும்னா ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. வேதிக் மேக்ஸ் வந்து எதுக்கு படிக்க சொல்கிறேன்னா, உங்கள் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். அது படித்து முடித்தோடனையும் டெய்லி 30 மினிட்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சேனல் வந்து சந்துரு மேக்ஸ். இந்த சேனல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஆர்ஆர்பி அண்ட் SSC படிக்கிறீங்கன்னா இந்த சேனலில் வந்து மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் நடத்திருப்பாங்க. அதே மாதிரி ரீசனிங்கும் நடத்திருப்பாங்க. பர்சன்டேஜ், ரேஷியன் பர் பர்சன், மென்சுரேஷன், டிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா எல்லா டாப்பிக்கும் இந்த சேனலில் வந்து நடத்திருப்பாங்க. பேசிக்ஸ்லாம் நீங்கள் இந்த சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் என்டிபிசியில் வந்து பேசிக் லெவல் மேக்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் இந்த பேசிக் லெவலை பார்த்துட்டு பிஒய்க்கு மேக்ஸ் சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும். ரீசனிங்கில் வந்து நீங்கள் 30 out of 30 எடுக்கலாம். மேக்ஸ்லும் அதே மாதிரி 30 out of 30 எடுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸோட லெவல். நீங்கள் பேசிக்ஸை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸாக படிக்கணும்னா கோர்ஸ் வந்து நிறைய சேனலில் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் சேனல் வந்து லேர்ன் வித் விக்னேஷ். இந்த சேனல் வந்து மோஸ்ட்லி ஆர்ஆர்பிக்கு தான் அவங்க வந்து நடத்திருப்பார். இந்த சேனல்லையும் A to Z நடத்திருப்பார். பேசிக்ஸ்லேருந்து ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் A to Z வந்து நடத்திருப்பார். இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு சேனல் வந்து ரதினா குவான்ஸ். இந்த சேனலில் வந்து நீங்கள் பேசிக்ஸ் கவர் பண்ணிக்கலாம். இதுலேயும் A to Z நடத்திருப்பாங்க. பெர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ் இந்த மாதிரி டாப்பிக்லாம் A to Z டாபிக் வச்சு நடத்திருப்பாங்க. நீங்கள் எதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து சயின்ஸுக்கு பார்க்க போகிறோம். சயின்ஸுக்கு வந்து இந்த ஒரு சேனல் உங்களுக்கு போதும். இந்த சேனலில் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து நடத்திருப்பாங்க. இது வந்து NCERT பேசிக்ஸில் தான் நடத்திருப்பாங்க சயின்ஸு. நீங்கள் சயின்ஸுக்கு இந்த ஒரு சேனல் ஃபாலோ பண்ணாலே போதும். நோட் போட்டு டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டு வந்தாலே போதும். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா டாப்பிக்கும் NCERT பேசிக்ஸில் நடத்திருப்பாங்க. பிஒய்க்கு வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாலே சயின்ஸுக்கு வந்து போதும். இது நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து நான் 2 சேனல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேனல் வந்து பேசிக்ஸாக இருக்கும், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். செகண்ட் சேனல் வந்து UPSC சேனல். இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிறது தான். UPSC சேனலில் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சேனலில் வந்து AMTN, இதுவும் கவர்மெண்ட் சேனல் தான். இதில் வந்து MTSக்கு வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி நடத்திருப்பாங்க. அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் NTPCக்கும். சப்போஸ் நீங்கள் SSC படிக்கிறீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் டீப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஸ்டோரியும் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதனால தான் நான் அந்த UPSC சேனல் கொடுத்துருக்கேன். இந்த சேனல் ஃபுல்லாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிறது தான். நீங்கள் டீப்பாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். சேனல் 2த்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து லூசன் வந்து படிக்கணும். பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். ஆர்ஆர்பி NTPC எக்ஸாமில் 30 கொஸ்டின் ரீசனிங், 13 கொஸ்டின் மேக்ஸ் வரும். பட் ஆனால் 40 கொஸ்டின் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் டீப்பாக படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. பாலிட்டிக்கு மட்டும் நான் தனி சேனல் சொல்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி சேனல் தான். இதில் வந்து பாலிட்டி வந்து கொஞ்சம் டீப்பாக நடத்திருப்பாங்க. ஷார்ட்கட்டோட உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த பிளானை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டடி பிளான் வந்து 6 மந்த்துக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு டெடிகேஷன் வேணும். நீங்கள் பொறுமையாக படித்தா தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஸ்டடி பிளான் வந்து 180 டேஸ்க்கு இருக்கும். இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெலிகிராமில் வந்து டெய்லியும் நான் அப்டேட் பண்ணிடுவேன் என்னென்ன படிக்கணும்னு. நீங்கள் இந்த சேனலில் வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பிளான் வந்து நான் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் SSC MTSக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா டெய்லி 1 hour மட்டும் மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும். தேங்க்யூ.